வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய வார் டென்ஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மேலே தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் நாளுக்கு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ட்ரம்ப் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தெஹ்ரானில் இருக்கிற புதிய லீடர்ஷிப்பை டார்கெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த கான்ஃப்ளிக்ட் இன்னும் டேஞ்சரஸ் ஸ்டேஜுக்கு தான் போயிருக்கு. ஈரானில் இப்போ வர 787 பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கு. இதுவே அந்த நாட்டுக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய தாக்கம் நடந்திருக்கு அப்படின்னு காட்டுது. இஸ்ரேல் லெபனான் மேலேயும் ஒரு ஹெவி ஏர் அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க. ஹெஸ்புல்லாக்களை முழுசாக அழிக்கணும் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாங்க. இதனால் அந்த பார்டர் சைடில் கூட டென்ஷன் அதிகமாக இருக்குது. அரேபியா ரியாத்தில் இருக்கிற யூஎஸ் எம்பசி மேலேயும் ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. துபாயில் யூஎஸ் கான்சுலேட் அருகிலும் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வாருக்கு உண்டான பிளாட்ஃபார்மை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ரீசன்ட் நியூஸாக கத்தார் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் மிசைல் ஏர்போர்ட்டுக்கு வந்ததாகவும் அதை அவங்க ஷூட் டவுன் பண்ணிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதாவது இந்த கான்ஃப்ளிக்ட் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கும் ரீச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஈரானில் இருக்கிற ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் மக்களே உலகத்துக்கு மிக முக்கியமான ஆயில் ரூட்டே இருக்குது. ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்ன்றது ஒரு சீ ரூட். அங்கே தான் உலக ஆயில் சப்ளையில் பெரிய பகுதி அந்த வழியாக தான் போகுது. இப்போ ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வழியாக ஷிப் வர ட்ரை பண்ணாங்கன்னா அதை அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு ஈரான் வார்னிங் கொடுத்துருக்கு. இந்த முடிவு குளோபல் எக்கனாமிக்கு கூட பெரிய இம்பேக்டை கொடுக்கலாம். மக்களே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. கடந்த 4-5 நாளாக யூடியூப்ல ஈரான், யூஎஸ், இஸ்ரேல், பாம் அட்டாக், மிசைல், ட்ரோன் இந்த மாதிரியான ஒரு வேர்ட்ஸ் இல்லாமல் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கே இருக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வார் சீக்கிரமாக எண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லைனா இது ஒரு மிகப்பெரிய 3rd வேர்ல்டு வாராக ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெற்றி நமதே.